வரலாம். மெசேஜ் ஸ்பெஷலா டோட்டலி என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்தணும், தைரியப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும். இது ஒரே கான்செப்ட் தான். மறுபடியும் உங்களுக்கு தெரியல, நீங்க நினைக்கிறீங்க எந்த நோக்கத்தோடு, எந்தெந்த கோணத்துல, எந்தெந்த இடத்துல நம்ம எப்படிலாம் துக்கத்துக்கு இடம் கொடுக்கிறோம், வேதனைக்கு இடம் கொடுக்கிறோம், சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்கிறோம், பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். எல்லா இடங்களிலேயும் நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள் தைரியம் அடைய வேண்டும். அது ஒரே தான் குறிக்கோள். இந்த இடத்துல என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் அப்படின்றவரை குறித்து தான் இன்றைக்கு மெசேஜ். ஆனால் இவர் ஒருத்தர் படிக்க போடும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுல ஜாயின் ஆகுறாரு, ஈசாக்கு அதுல ஜாயின் ஆகுறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே இதுல ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுக்குறாரு. நிறைய படிக்கிறதுக்கு முடியாது, நிறைய வசனங்களை படிக்க வைக்கிறது டைம் இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஜான் தி பேப்டிஸ்ட் ரொம்ப வருஷமா ஆல்மோஸ்ட் 80s மேல போயிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள், ஜக்கரியாஸ், எலிசபெத், இவங்களுடைய உத்தமம் நமக்கெல்லாம் புரியுதுல. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு உத்தமத்தையும் தேவன் பார்க்கிறார், நம்முடைய ஒவ்வொருடைய மனசையும் தேவன் பார்க்கிறார். எங்கேயோ கிடக்கிறார், எங்கேயோ இருக்கிறார் ஜக்கரியாஸ், ஜக்கரியா எங்கேயோ இருக்கிறாரு, எலிசபெத் எங்கேயோ இருக்கிறாங்க. உலகத்துக்கு தெரியல, சாவலை கர்த்தருக்கு தெரியுது. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் யாருமே மறைந்திருக்க முடியாது, கர்த்தருடைய பார்வையில் இருந்து நாம் யாருமே மறைந்திருக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் சக்கரியாவை பார்த்து தெளிவாக சொல்றார். சக்கரியாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாத. இந்த வேர்ட் ஹியர் நாட், a simple word. இதை ஏன் மறுபடியும் நம்ம ஒரு எச்சரிப்பாய், ஒரு 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 அபாஸ்ட்ரபி இதா போட்டு கூடாது, ஏன் ஒரு ஆச்சரியக்குறியா போட்டு நம்ம செய்யக்கூடாது. every time why don't you talk to you, fear not அப்படின்னு ஏன் நம்மளோட தைரியப்படுத்த கூடாது. ஆண்டவர் சகரியாவை பார்த்து சொல்றார், don't worry man, ரெண்டு பேரும் வயசானவங்க எனக்கு நல்லா தெரியும், பட் உங்களோட உத்தமம் என்ன பேச வைக்குது, உங்களுடைய பரிசுத்தம் எங்களை பேச வைக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய கையை அசைக்கவும் கர்த்தருடைய மகிமையை நம்ம கொண்டு வர்றதுக்கும் இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்னா நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தேவனுடைய மகிமை, தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அந்த மேலான அந்த குணாதிசயம் இன்றைக்கு கர்த்தருடைய கையை அசைக்குது, அவருடைய கிரியை அசைக்குது. நல்லா புரிஞ்சுக்க, கவலைப்படாத. நீ எதிர்பார்க்குறது நம்ம மனசுல ஏற்க மாட்டாங்க, கண்டிப்பா செய்யணும், அதை செய்வேன் சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல லூக்கா தெளிவா சொல்லப்படுது 1:5-25 அதே மாதிரி சொல்லப்படுது. சொல்லிட்டு புதியோட அசெட்டிஸ் வீட்டுக்கு போறாரு. பட் at the same time தெளிவாக தேவதூதனாலே அறிவிக்கப்படுற ஒரு அனுபவம் தான் இந்த ஜான் தி பேப்டிஸ்ட். அறிவிக்கப்படுகிறார், declared by heavenly host, தேவதூதர்களாலே அறிவிக்கப்படுகிறார். ஜான் என்கிற ஒரு மனுஷர் இவருக்காக பிறகு போகிறார். அவருடைய கேட்டகரி என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன, அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார், என்னென்ன காரியங்களை செய்வார், எதற்காக வருகிறார் அப்படின்ற காரியத்தை எல்லாம் டோட்டலாவே சொல்லிடுறார். See, when there is, நான் பலமுறை சொல்லிக்கிறேன், when there is a problem, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். என் பிரச்சனை எப்போ பெருசா முத்தி போதும் மனசுல வச்சுங்க, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், பெரிய நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சொல்லுக்கு இடம் கொடுக்காதீங்க. வேர்ட் வில் சே ஆல்வேஸ், இவ்வளவுதான் உலகம் பண்ணும், இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் கதை. திஸ் இஸ் உலகத்துல எப்பவுமே இதுதான் சோறு கொடுத்துட்டே இருக்கும். நோ ப்ராப்ளம், நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர் தேவை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், திருப்தி கொடுக்கிறவர் கர்த்தர், அவர் செய்கிறார். உங்களுடைய கவனம் அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கர்த்தர் இவரை ஆசீர்வதித்தார். லூக்கா 1:57-80 வரைக்கும் தெளிவாக வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வதித்தார், ஒரு குழந்தையை கொடுத்தார். நம்ப முடியல, கர்த்தாவே இந்த வயசுல நான் எப்படி எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும் நம்பட்டோம். நீ நம்பாதபடினாலே
உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேச முடியாம பண்ணிட்டார். தேவ சமூகத்துல ஒரு உலகத்துக்கே ஒரு ஆசாரியனா இருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியாத ஒரு நம்னஸ் வரான்னா, this is the first incident. தேவ சமூகத்துல ஒரு மனுஷனுடைய ஆக்டிவிட்டியை ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, this is the only activity happening. பேச முடியாம போச்சு. சகரியா சர்ச் விட்டு வெளியே வராரு, எவ்ரிபடி காத்திருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ண உள்ள போனாரு, இத்தனை நாள் ஆச்சு, இப்போ வரணும், வராது. ஒரு பேச முடியாம வராரு. தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், எங்கேயும் ஏதோ நல்ல காரியம் நடந்தது, இல்ல ஒருவேளை ஆண்டவர் சந்திச்சிருக்கார். some impact happened inside the மகாபரிசு ஸ்தலத்துல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. எல்லாம் விட்டால் நல்லா போனவரு இவரே பேசாம வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை மர்மமாவே போயிடுச்சு. ஆசீர்வாத செயல் சொன்னாலும், ஆசீர்வாத இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாலும், இந்த இடத்துல இவன் பேச முடியாம போனது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. அப்படி கத்து சந்திச்சு ஆசீர்வாதம் இருந்தாலும் பேச முடியாம பண்ணிருப்பாரா? ஊமையா கத்த மாற்றுவாரா? கத்தர் இறக்க செய்யறவர் தானே, அவரையா ஊமையா மாத்துறாரு? இன்னைக்கு நம்ம ரொம்ப கொஸ்டின்ஸ் போடுறோம், ரொம்ப கொஸ்டின்ஸ் போடுறோம். ஆண்டவரையா ஊமையா மாறும், அது ஆண்டவர் தான். பிசாசு தான் வந்துருக்கும். மகாபரிசுத்தலத்துல எப்படி பிசாசு வரும்? You need to make one more question there. அத நம்ம கொஞ்சம் ரொம்ப கிளாரிஃபை பண்ணி அதை செட்ரைட் பண்ணாதான் நம்ம கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக பலப்பட முடியும். வெறும் ஒரே ஒரு கொஸ்டினோட நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சந்தேகத்தோடு உங்களுடைய ஜெபம் பூர்ணமாகாது. பதிலே கிடையாது. பந்து கொடுக்குறாங்க, விருத்து சேவை பண்றாங்க 8 days. அதுக்கப்புறம் பேர் வைக்கணும். அந்த காலத்து வழக்கத்தின்படி ஃபாதருடைய பேர் ஃபாலோ ஆகும். ஃபாதருடைய பேர் எப்பவுமே ஃபாலோ ஆகும். இன்னைக்கு நம்ம போட்டுக்கல, ஃபாதர் பேர் ஆட் பண்றோம். ஏ அசோக் ராஜ் இதான் நம்ம ஆட் பண்றது. அங்கே எப்ப அசோக் ராஜ் பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அசோக் ராஜ் கூப்பிடுறதுல ஓய் சாமியாப்பன் அப்படின்றாங்க. சக்குன்னு பயமா இருக்கும். என் பேரே விட்டாங்க அசோக் ராஜ் ஐயப்பன் சொன்னாப்பா அவன் நம்புறான். ஏன்னா அப்படின்னா இருக்குது. அந்த காலத்துல அப்படி இல்லை. அப்பா பேரோட தான் வரணும், அப்பா பேர்த்த சகதியில வரணும். சொல்றாங்க சகதியான்னு போடு, அவன் பேர் சகதியா இல்ல. அவன் அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா பூமியாக்குறாரு, ஒரு வார்த்தை கேளுங்க. அப்போ சொல்றாரு ஸ்லேட் கொடுங்க, நான் எழுதுறேன். They give the slate to him. He writes John. ஏன்னா பரிசுத்தர் தேவன் சொன்னார், அவனுடைய பேர் யோவான் என்று பேரிடுவாயாக, பேரிடுவாயாக. Why it is so எழுதுற உடனே ஜான் எழுதுறாரு, உடனே இவர் பேச ஆரம்பிச்சார். சோ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவன் வீட்டுல விருத்த சேதனம் பண்ற வரைக்கும் இவருடைய வாய் அடைப்பட்டிருப்பது ஒரு அற்புதம் தான். நம்முடைய வாழ்க்கையில சில இக்கட்டுகள், குறைச்சல்கள், தடைகள் வருதுன்னா please wait for the miracle which should happen very closely. நெருக்கமாகவே நமக்குள் நடக்க போகிற ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்திருக்க. நம்முடைய வாழ்க்கையில குறைச்சல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. when you are genuine, நம் கர்த்தருக்கு நேர்மையாய், கர்த்தருக்குள் பரிசுத்தமாய், நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நம்ம எதுவும் செய்யாம எதுவும் பலப்பட முடியுமானால் தேவனாகிய கர்த்தர் நன்மைக்காகவே சில சூழ்நிலையை நமக்கு அலோவ் பண்ணுவார். ஆமென். ப்ளீஸ் புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஏன்னா சத்தியம் நம்ம அறிஞ்சுக்கணுங்க, அப்பதான் நம்ம பலப்பட முடியும். சேம் வே உங்களுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்க முடியல, அதனால தான் ஆண்டவர் அங்க ஆபிரகாமோட கர்த்தர் பேசுறார். வயசாச்சு வாக்குத்தத்தின்படி உங்களுக்கு குழந்தை. அவன் தான் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறுவான். அவன் தான் டிசெண்டன்ட்டை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருப்பான். அவன் சொல்றாரு, I am already crossed. என்னுடைய சக்தியெல்லாம் எழுந்து போயிட்டேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஐயா 90 வயசுல நான் செத்துருவேனா, 100 வயசுல நான் செத்துருவேனா. 90 வயசுல ஒரு பயன் இருந்தார், குழந்தைங்கள ஆவாது, இதுக்கு மேல அவதான் என் கதை முடிஞ்சு போச்சு, இதனுடைய லைஃப் க்ளோஸ். அந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் 100, 120 வயசுல செத்து இருந்தாங்களே, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஐயோ 90 வயசுல நம்ம செத்து போடுமா, கத்தருக்கு சோற்றம் இருந்தா
சொன்னார். அதுபோல வாக்குத்தத்தம் குழந்தை கொடுத்தார். பிளஸ் அப்புறம் அவர் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொன்று பேசுறாரு. ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலின் மது, because it is Abraham, it is விட்ட அப்படின்னாலே அவனே இருக்கிறானே. சரி, அது கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. because of Abraham, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு பாருங்க. how much is the importance for the believer? ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கிற மகிமை என்னன்னு பாருங்க. even if it is wrongly motivated, Ismail still நான் என்ற ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன். what a God gives, what a God gives. ஆமென். ஆண்டவர் அப்படி சொல்றார். அம்மா இந்த வாரத்தில் ஆஸ்பத்திரி வேலை என்ன? போய் அடிக்கிறது, அதான் உங்களுக்கு நல்லது. பிகாஸ் விசுவாசிகள் தகப்பனவர் எவ்வளவு ஒரு எஃபிஷியன்ட் பிலீவர் அவர்கிட்ட இருந்து நீ ஆசீர்வாதம் வேணும்னா தொடர்ச்சியா இருந்தா இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ போய் அடங்கிறதுக்கு முடியல நமக்கு இருக்கும். விசுவாசி அவருக்கு கொடுக்கிற ஆண்டவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பாத்தீங்களா? ஒரு விசுவாசிக்கு தேவன் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதான் நடந்தது. அதே சேம் வே the tripartite, one more is this. இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார், அவர் பிறந்தார். So the three are the so parallel evidences God gives it to this world. அப்போ நீங்க ஆபிரகாம் ஈசாக்கை நீங்க எவ்வளவு கணக்கு போடுறீங்க? இயேசுவானவர் தேவனா இருந்தும் புரிஞ்சுக்கிறீங்களா? தேவனா இருந்தும் the ultimate, he is only the God. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? ஒரு மனுஷனாக இன்னைக்கு ஜோசப்புக்கும் மேரியும் பிறந்த மாதிரி அவர் உலகத்துக்கு தன்னை தாழ்த்துகிறார்னா, அப்பா இதை விட ஒரு தாழ்மை நம்மளால யோசிக்கவே முடியாது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தாழ்மையா போகணும்னா இதை விட இன்னும் தாழ்மை நம்மளால கற்றுக்கிறதுக்கே முடியாது. So much it is. So பிள்ளைகள் இந்த இடத்துல definitely புரிஞ்சுக்கிட்டீங்க. Now I am coming to John the Baptist. இயேசு கிறிஸ்து விட்டுட்ட, ஈசாக்கு விட்டுட்ட. Now I am coming to John the Baptist. இதுதான் முக்கியமான செய்தி. நல்ல கவனிச்சுங்க. John the Baptist பத்தி உலகத்திலே எல்லா மனுஷர்களையும் வித்தியாசப்பட்ட ஒரு மனுஷர்னா அவர் தான் ஜான் தி பேப்டிஸ்ட். உலகத்திலேயே வித்தியாசப்பட்ட சாப்பாடுலையும் துணியிலையும் அவர் வாழ்ற வாழ்க்கையிலையும் அவர் இருந்த ஜீவனிலும் பேசுற பேச்சிலையும் அவருடைய அத்தாரிட்டியிலையும் அவருடைய ஜீவனும் ஏன் பிறந்தாரு, ஏன் திடீர்னு செத்தாரு நமக்கு கொஸ்டின் பண்ண முடியல. ரொம்ப பயங்கரமாக யோசனை பண்ணல. பயமாக கர்த்தாவே யோவான் ஸ்டாண்டர்ட் இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்றீங்களா? ரெஜிம் க்ளோஸ் பண்ணிட்டு அவளை அனுப்பி எப்படி உங்களுடைய பிளான் என்ன? ரொம்ப கஷ்டமா தருது. கவன் எட்டுல படிக்கிறோம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே தரப்பட்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்துல இருந்தான். எந்த பிள்ளையும் அந்த மாதிரி விட மாட்டாங்க. அதான் கர்த்தர் நியமிச்சிருக்கார். பாருங்க, இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்றோம், ஐயோ இந்த பிள்ளை இப்படி ஆயிப்போச்சு, அந்த பிள்ளை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பேசுறோம். சரி பண்ணலாம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனா அந்த ஜான் தி பேப்டிஸ்டுடைய விஷயத்துல வரும் பொழுது அவன் சின்ன பருவத்திலேயே he goes out of the house, எஃபிஷியன்ட்டா இருக்கான். அவன் ஐக்யூ பக்காவாகுது. அவன் நல்ல ஒரு ஞானமுள்ளவரா இருந்தான். சின்ன வயசுலயே அவன் எஜுகேஷன் கிடையாது. அவன் he didn't go to education department. at the same time அவனுக்கு வந்து அவ்வளவு ஞானம் இருந்துச்சு. தானாவே அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை போல தானாவே ஒரிஜினேஷன் இருந்துச்சு. கர்த்தர் பிகாஸ் தேவன் கொடுத்த அப்பேற்பட்ட வாழ்க்கை. See, this very much supernatural power சிலருக்கு கர்த்தர் கொடுக்கப்படுது. For certain programs தான்.
அண்டர்ஸ்டாண்ட். ஏன் சிலருக்கு நீங்க அதே நீங்க உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கும் அதே ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட காரியத்தை கூட தேவன் கொடுக்க முடியும். If God has planned in your life, He will take you in a different fashion. ஸ்தோத்திரம் பண்ணுப்பா. ஹalleluya. வனாந்தரத்திலே இருந்தான், இருக்க வேண்டிய சூழ்நிலை. இவனை குறித்து ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43ல 40 வசனத்துல கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவைப்படுங்கள் என்று பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோலமானது செவையாக்கி எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாரு. தேவத்தோற்கு ஜெயிக்கிறீர்கள். கர்த்தரின் மகிமை உயரங்கமாகவும் மாம்சமான யாரும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. See, that's the evidence we get from Isaiah 500 years before the birth of Jesus Christ. முன்னாடி இந்த எவிடன்ஸ் கிளியராவே வருது. At the same time நம்ம போன வசனத்துல அப்படிதான் படிச்சோம். 180ல கவனிச்சு பாருங்க. ஜான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் கவனிச்சு பார்த்தீங்கன்னா he demanded immediate action. He demanded யாரை பார்த்தாலும் நம்மள மாதிரி சொன்னது பாஸ்டர் அசோக் ராஜ் வந்து யாருக்கும் பேஜராக கூடாது அப்படிங்கிற வாழ்க்கை நடத்துறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீ தப்பு அவ்வளவுதான், நீ மனம் துன்பு. ராஜாவை பார்த்து சொல்றாரு, உங்க பிரதருடைய வைஃபை வச்சிருக்கிறேன், திஸ் இஸ் ராங். கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். ஓப்பனா சொல்றாரு ஏரோதே பார்த்து. Because he is for that. உலகம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மனுஷன் உருவாக்கப்பட்டான். உலகம் வந்து மாற்றப்படணும், இருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே கிடையாது, அதுக்கு பின்னாடி யாரும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியல. அவர் பிரசங்கம் பண்றாரு. He thought that judgment is at hand. இப்பொழுதே கோடரி இருக்குது கையில. தப்பு பண்றவனே அங்கேயே வெட்டி போடுறாங்க. ஓப்பனா பேசுறாரு. ஸ்பாட்ல தப்பு பண்றது தப்புன்றாரு. இப்படி பண்ண கூடாது, இப்போ மனம் திரும்புன்றாரு. நீ மனம் திரும்பிட்டா இப்போ வந்து ஞானஸ்நானம் எடுக்குன்றாரு. அப்புறம்ன்றவங்களாம் கிடையாது, நாளைக்கெல்லாம் கிடையாது. அதனால தான் அவர் வந்து நல்ல கவனிங்க, சிட்டி சென்டர் போல எந்த ஒரு ஜனங்கள் இடத்துக்கும் போல நல்ல கவனிங்க, அவர் வனாந்தரத்துல தான் இருக்கிறாரு. வனாந்தரத்துல தான் அவர் சத்தம் போடுறாரு, வனாந்தரத்துல தான் பிரசங்கம் பண்றாரு. நான் சொல்லி காட்டுறேன். ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் யோவான் ஸ்நானை பார்க்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு தான் போய் பிரசங்கத்தை கேட்கறாங்க ஒழிய யோவான் ஒரு நாளும் ஊருக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணல. ப்ளீஸ் வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. வித்தியாசப்பட்ட ஒரு மனுஷன், வித்தியாசப்பட்ட ஒரு பிரசங்கம், வித்தியாசப்பட்ட ஒரு வல்லமை, வித்தியாசப்பட்ட ஒரு கிரியை. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கொஞ்சம் கவனமா இத புரிஞ்சுக்கணும். He doesn't bother anybody. அவர் யாருக்காக சொன்னீங்க போக மாட்டார். அவர் ஓப்பனா வனாந்தரத்துல தான் பேசுறார். மனந்திருப்பதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பிறகு வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சி, அவருடைய செப்பல்ஸ், அவருடைய ஷாண்டக்களுடைய பக்கல் காட்டுறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வளவு பவர் எனக்கு இல்ல. யார் சொல்ல முடியும் பாரு? நம்மள யார் சொல்ல முடியும் பாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். வாட் எ டிக்ளரேஷன். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அதை செய்யறதில்ல. இன்னைக்கு வெளித்தாட்கள் யாரும் செய்யறதில்ல. அவங்கள விட நான் பண்றதுதான் ஊழியம். நான் தான் இந்த சபைத்தான், அவங்களோட நம்ம சபை பரவாயில்ல இதை சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். Everybody wants to praise their own work. ஆனா இவரேன்றது இயேசு கிறிஸ்து தான் ஆவிலும் அக்கினியிலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். கூட்டு கூட அவர்கிட்ட இருக்குது. He's having the handbag. He's having the handbag. கலெக்டிவ் பேக் அவர் கையில் இருக்கு. அவர் தம் களத்தை நன்றாய் வளர்க்குவார்.
he has got a நல்ல ப்ரூம் வச்சிருக்கார், நல்ல ஒரு தொடக்கத்தை கூட வச்சிருக்கார். நான் மேக்னிஃபை பண்ணி பேசுறேன், எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறேன். நான் கரெக்டா சொல்லணும்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ். அவர் பறிக்கிற வியாபாரத்தை கூட பண்றார். கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பாதுகாவியாக அக்கினியில் சுட்டெரிப்பார். தனிமா பேசுறாரு. his witness, அவருடைய சாட்சி அதெல்லாம் பேசுறாரு. உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. now living in the wilderness, clothed in camel's hair and eating on locusts and wild honey. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். இந்த யோவான் ஒட்டகம் முடி உள்ள உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுடைய உணவாய் இருந்தது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது படிக்கிறோம். John expected people to come to wilderness. John didn't come to city. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பார்த்தீங்களா? John didn't come to city. எப்பேற்பட்டாலும் அவனை நாடி போனான். He must be a prophet. ஏன்னா அதனுடைய ரொம்ப ரகசியம் கொஞ்சம் இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட சொல்றார், பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, எலியாவை போல ஆவியை உடையவன், எலியாவை போல வல்லமை உடையவன், எலியாவாக அவன் திரும்பி வருவான். So many believe எலியா தான் யோவான் ஸ்நானகம் போல வந்துட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசக்கூடிய அளவு நிறைய பேர் क्वेश्चन பண்றாங்க. Are you Elijah அப்படின்னு கேக்குறாங்க சில பேர். இயேசு கிறிஸ்து பார்த்து கேக்குறாங்க, Are you Elijah? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேக்குறாங்க, யோவான் ஸ்நானகம் பார்த்து கேக்குறாங்க. ஏன்னா அவங்க செய்யற கிரியை அப்படி இருந்துச்சு, பேசுற பேச்சு அப்படி இருந்துச்சு. லூக் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்திற்கு கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக. See, he is the preparator. He is the person who prepares for the God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படி கொண்டு வருகிறவர். அவனை குறித்து மேன்மையான காரியங்களை பேசியிருக்கிறார். அவன் எவ்வளவு தூரத்துக்கு சோகம் ஆயிட்டான், கட்சியில எந்த அளவுக்கு ஆயிட்டான் அதை சொல்றதுதான் நான் என்னுடைய கருத்தா இருக்கு. நல்ல கவனிங்க. அவன் எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். Hallelujah. Hallelujah. Now I want to say the end days of John the Baptist. John the Baptist உடைய கடைசி நாட்கள், கடைசி நேரங்கள். What a great man he is. ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்ல போறார் கொஞ்சம் கேளுங்க. பல நேரத்தில் சோர்வடைகிறீங்க, துக்கத்துக்கு இடம் கொடுக்குறீங்க, மனுஷிகமா சில நேரத்தில் நீங்க டக் 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 டக்னு அப்படியே டவுன் ஆயிடுங்க. அப்படியே அந்த ரீடிங் அப்படியே டவுன் ஆயிடும். யாவே கூடாது, சடனா இறங்க கூடாது, சடனா ஏறக்கூடாது. You must be very careful. சோர்வுக்கு போனா கூட சரி, should be very gradual. தான் போ. உயர்னாலும் சடனா எடுத்தவன உயர்றா பெரிய ஆளா உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ல இருந்து வசனங்களிலே முக்கியமானதை மட்டும் வாசிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்கிறது இல்லைங்க. அத்தருணத்தில் கலிலேயர் யோவான் கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா? தெரியுங்களா? யோவான் தான் அட்வர்டைஸ் பண்ணி ப்ரிபரேஷன் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு. வாரியரா ஈவன் ஹோல்சேலர் கூட புத்தி சொல்றாரு, அநியாயமா பணத்தை வாங்குறீங்களா, அநியாயமா நடத்துறீங்களா, இதுல எல்லாம் தேவையில்லாத பழியும் போடுறீங்களா என்னோட மேல, அநியாயமான பணத்தை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறவரு. மனம் திரும்ப
அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோவான் ஸ்நானகன் இன்றைக்கு ஏரோதினாலே நீ உன்னுடைய பிரதருடைய வைஃப் நீ வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவனை பிடிச்சி ஜெயில போட்டான். Now the situation has come almost ஒரு closet உள்ள ஒரு சின்ன அறைக்குள்ளாக யோவான் இருக்க ஆரம்பித்தார். What a great man, but still ஒரு தனி ரூம்ல இருக்க வேண்டிய சூழல். யாரா இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட கட்டப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க நிலைமை எவ்வளவு தூரம் வேதனைக்கு போயிடும், எவ்வளவு துக்கத்துக்கு போயிடும், எவ்வளவு தூரத்துக்கு அவங்க திங்க் பண்ண வேண்டிய நிலைமை வருது. That is why I am saying, don't sit alone. தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ பண்ணாத. ஜெபத்துக்கு மட்டும் தான் நீ தனியா போகணும். சும்மா கூட நீ தனியா உட்கார கூடாது. பிசாசு கூட உட்கார்ந்துக்கோ. தேவையில்லாத யோசனை பண்ணாரோ, துக்கமான யோசனை பண்ணாரோ, உனக்கு அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலை கொண்டு வந்துவா. Please don't allow, don't sit alone. கர்த்தரை துதிக்கிற நேரம் வந்தா அது மட்டும்தான் அலோனா இருக்கலாமே வந்து மற்ற உன்னுடைய குடும்பத்தோடும் உன்னுடைய ஜனத்தோடும் ஒரு வேத வாசிப்போடும் உன்னுடைய ஆவியோடும் உன்னுடைய அக்கினியோடும் உன்னுடைய ஜெபத்தோடும் வெளிப்பாடோடு தான் இருக்கணும். அலோன் இருக்கக்கூடாது. கேட்கிறான், ஜெயில இருக்கிறான். சீஷர்கள் அப்பப்போ வந்து பேசி போறாங்க. சீஷர்கள் வந்து யாரு? யோவான் சீஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல ரொம்ப ஆசை. அவன் பேச்சு அவன் பிடிக்கும், அவனுடைய திறமை பிடிக்கும். யாருக்கும் சாப்பிடுறது இல்ல, எந்த வீட்டுக்கு வந்தது இல்ல, அவன் யாரை பத்தி கேர் பண்றது இல்ல. அவன் துணியே வேற, அவன் சாப்பாடே வேற. இது யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால யாருக்கிட்ட அப்ளிகேட் ஆகல அவன். அதனால அவனுடைய கேரக்டர் நிறைய பேர் புரிஞ்சிச்சு. அதனால சீஷர்களா மாறுறாங்க. சில பேர் கூப்பிடுறான், வாங்க கத்துக்கிட்ட போய் சொல்லு, வருகிறது நீத்தானா அல்லது வேற ஒரு காத்திருக்க வேண்டுமா என்ற இடத்துல கேட்கும்படி அனுப்பினான். அவன் பாத்தீங்களா, யார் யார் அட்வர்டைஸ் பண்ணுது, இப்போ யார் இவ்வளவு சோர்வுக்கு வந்தது, இந்த நேரத்தில் இவனுக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எப்படி எப்படி பார்த்தாலும் என்னென்னவோ கணக்கு ஓடுது, என்னென்னவோ கணக்கு ஓடுது. இவனால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி தான் இதை சால்வ் பண்றது? ஜெயில வர மாட்டேங்குதுமே. உலக பிரகாரமான சரீரமே இப்பொழுது ஜெயிலுள்ள மாட்டிச்சு. இப்போ ஆவிக்குரிய மனுஷன் தான், வல்லமுள்ள மனுஷன் தான். ஆண்டு சொல்றாரு அந்த சீஷர்களை பார்த்து, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்க. என்ன நடந்திருக்குதுங்க? யார் இதெல்லாம் செய்ய முடியும்? என்ன நடந்திருக்குது? இத போய் அப்படியே சொல்லுங்க. குருடர் பார்வையிடுகிறார்கள், சோத்திரம். சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க சார். கர்த்தர் சொல்றாரு, யாரும் இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது. நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்குங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதவன் எவனோ அவன் பாக்கியவான். வீட்டுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, பணத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, மனைவி கிட்ட கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு, புருஷன் கிட்ட கொஞ்சம் அசமாதானம் வந்துச்சு. சால் ரைட், யூ கேன் மேனேஜ். அகைன் ரிவர்ட் இட். இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அசமாதானமும் அவரை நம்பாத, இயேசு கிறிஸ்துவை நம்பாத, விசுவாசம் இல்லாம நம்ம வழியில் போறதோ விசுவாசத்தை விட்டு போறதோ இது மட்டும் செய்யும். அதான் ஆண்டு சொல்ற, என்னிடத்தில் இடையல் அடையாது இருக்கிறவன். நம்மெல்லாம் ஆண்டு கிட்ட மட்டும் இடல் அடையக்கூடாது. You do whatever the things. கர்த்தருடைய காரியத்துல மட்டும் நம்மெல்லாம் பின் வாங்கி போகணும். அவிசுவாசத்துக்கு போகக்கூடாது. That is the concept. ஒரு விசுவாசியினுடைய மெயின் கான்செப்ட் அதான். அதை விட்டு விலகக்கூடாது. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னதாவது, நல்ல கவனிங்க ஐயா, அம்மா, ஸ்மால் சில்ட்ரன் ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. வனாந்தரத்துக்கு போனீங்க, யாரை பார்க்கறதுக்கு போனீங்க சார்? வனாந்தரத்துக்கு போனீங்க, எதை பார்க்க போனீங்க? காத்து சோற அடிக்கும் பொழுது அந்த நாணல் வளைஞ்சு வளைஞ்சு விட்டு கொடுக்குது, அந்த ஷோ பார்க்கறதுக்கு போனீங்களா? என்ன அர்த்தம்? எவ்வளவு காத்து அடிச்சாலும் அந்த மூங்கில் மட்டும்
நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலேயே ஜாஸ்தி ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செடி மரம்னா அதான் மூங்கில் மரம். மனசுல வச்சுக்கோ. அந்த மரத்துக்கு குவாலிட்டி எவ்வளோ ஹை, 200 feet வரைக்கும் இன்னும் ஜாஸ்தி போயிடும். ஆனால் அந்த மரம் குட்டியிலிருந்து பெரிய சாகர வரைக்கும் எவ்வளவு காத்து அடிச்சாலும் அகைன்ஸ்ட் பண்ணாது. காத்துக்கு அகைன்ஸ்ட் நிக்காது, எதிர்ப்பு தெரிவிக்காது. அது எப்பொழுதுமே நிக்காது. அது எப்பொழுது நம்ம சாரிப்பா நான் தாழ்ந்து போயிடுவேன், வணங்கி வணங்கி மூங்கில் வணங்கி வணங்கி விட்டு சாரி சாரி என்ன பேஜர் பண்ணா சாரி, நான் உன்னை தொந்தரவே பண்ணல, ஐ எம் வெரி லோ, நான் பெரியவன் கிடையாது. மூங்கில் வணங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணத்துக்கு என்ன நானல்ல அதை விட ஹல்லேலூயா ஹல்லேலூயா காற்றில் அசையும் நானலையா அதை விட மேலான காரியம் தான். அல்லவென்றால் அது போல சார், அப்ப எதுக்கு போனேன், எதிர்பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தைத்த மனுஷனா, நல்ல காஸ்ட்லியான துணி போட்ட நல்ல ஒரு ஷோ காட்டுற ஒரு மனுஷனை பார்க்க போனீங்களா? அவன் சிட்டில தான் இருப்பான். நீங்க வனாந்தரத்துல எப்படி பார்க்க போலாம்? அதாவது சொல்றாரு, மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் சிட்டியிலயோ அரசர் மாளிகையில் இருப்பாங்க. நீங்க வனாந்தரத்துக்கு தேடி போனீங்கன்னா யாரை பார்க்க போறீங்க? நல்ல ட்ரெஸ் போட்ட ஒரு மனுஷனை தேடி போறீங்க. ஆமென். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையானவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, தீர்க்கதரிசியிலும் மேலானவன் என்றாரே. இது பாருங்க, I am giving the two picture. சார், two picture நான் கொடுத்துக்கிறேன். ஒருத்தன் ஜெயில உட்காந்துக்கிறான், இவ்வளவு விவகாரம் பண்ணுவேன், இவ்வளவு டெரரிஸ்ட், இவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷர், இவ்வளவு காரியத்தை மாற்றி அமைச்ச ஒரு மனுஷர் இன்றைக்கு ஜஸ்ட் ஒரு 20 நாள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப சோகத்தோடு வேதனையோடு, இனி ஒரு இந்த இயேசுவா இருந்தால் நம்மளை காப்பாற்றிருக்கலாமே, இயேசுவா இருந்தால் எனக்கு உதவிக்கலாமே, இயேசுவா இருந்தால் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கலாமே, எங்கேயோ அற்புதம் பண்றோம், இங்க ஒரு அற்புதம் பண்ணிருக்கலாமே கூட யோசிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் இவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையில சோர்ந்து போறீங்க, துக்கப்படுறீங்க, அழறீங்க, உங்களை குறித்து தேவன் சொல்றது பாத்தீங்களா? நான் நல்ல மேலான தீர்க்கதரிசி பார்க்கிலும் பெரியாள, தீர்க்கதரிசியிலும் பெரியாள உள்ளக்கிறவே. அரசர் மாளிகையில நல்ல துணி போட்ட, மெல்லிய துணி போட்ட ஆளை பார்க்கலாம், அதோட கிரேட் மேன் தான். கர்த்தர் நம்ம குறித்து எந்த மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார், நம்மளை குறித்து கர்த்தர் எப்படி எல்லாம் நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆனா சூழ்நிலை கர்த்தர் அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உள்ள மாட்டிக்கின்றனால, உள்ள ரூம்ல உட்காந்துக்கிறனால அவன் வேதனையோடு கலங்குறான், வேதனையோடு துக்கிக்கிறான், வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படி நடக்கும் புரிஞ்சுக்க முடியல. நான் என் தூதனை, நான் என் தூதன், அவன் ஒரு ப்ராஃபிட் பெரியவன் மட்டும் இல்ல, அவன் ஒரு தூதன் என்றார் ஆண்டவர். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உன் வழி ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிப்பிட்டவன் இவன் தான். Now again ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஆண்டவருடைய பாதுகாவலும் ஆசீர்வாதம் நமக்கு புரிய மாட்டேங்குது. சூழ்நிலை நினைச்சு வேதனைப்படுறோம், அவ்வளவுதான். சூழ்நிலை நினைச்சு நீங்க மன கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு கர்த்தர் பெருமையாக நினைக்கிறார், எப்படிப்பட்டவர் சொல்லி நினைக்கிறார். யோவான் தான் சொல்லிக்கிறது, என்ன சொல்லிக்கிறான்னு கேக்குறீங்களா? இப்ப சொல்றேன் உங்களை பத்தி. அப்பா உங்களை பத்தி நான் இப்ப சொல்றேன், பாருங்க. இவைகளெல்லாம் யோவான் ஸ்நானகர் இருந்து, அப்பொழுது யோவான் சீஷர்கள் 2 பேர் ஆச்சு. Now
மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதினிடத்தில் நிமித்தம் யோவானை பிடித்து காவலில் கட்டி போட்டு வைத்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்தார்கள். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படும் பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோது சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டால் தரும் என்று ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயின் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் கொடு எனக்கு தாரும் என்று கேட்டால் ராஜா துக்கம் அடைந்து, 2 மனுஷா இருக்கிறாங்க, எனக்கு கொலை பண்ணவும் கூடாது, இது நல்ல மனுஷன், ஆனா என்னை பத்தி இவ்வளவு இதுவா பேசிட்டானே அப்படின்ற மன வருத்தம் இருக்குது. இருந்தாலும் துக்கம் அடைந்து ஆகிலும் ஆணை நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்கள் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் யோவானை சிறைச்சேதம் பண்ணி வைத்தான். சிறைசை தன் காலத்தில் கொண்டு வந்து சிறு பெண் கொடுத்துருந்தாங்க. அப்பவே படிச்ச வசனத்துல படிக்கிறோம். யோவான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7-9 படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அப்படின்னா எல்லாரும் கையெழுத்தோம் ப்ளீஸ். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறவன் மெய்யாக சொல்லுகிறேன். விசுவாசியாய் கர்த்தருக்குள் பலப்பட்ட எந்த விசுவாசியும் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய ஆளா நம்பலாம். Please, let us encourage ourselves. கர்த்தருக்குள் தைரியப்படுங்க, சோர்வுக்கு இடம்படாதீங்க, துக்கப்படாதீங்க. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோகம் கர்த்தர் சமூகத்துல சின்ன கர்த்தாவே எப்படி ஆண்டவரே ஊழியக்காரங்கள் இப்படி வந்துட்டா எப்படி கர்த்தாவே இந்த கதெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சது, எப்படி இப்ப ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஆண்டவரே இவர் செத்துட்டாங்களே, நல்ல ஆராய்ச்சி செத்துட்டாங்க, எப்படி கேட்க முடியும்? We need to be very careful in everyday life. ஒவ்வொரு நாள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய செயலிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்குள் தேறினவர்களாய் நாம் பலப்பட்டார் ஆவியானவர் நம்மை கைவிட மாட்டார். தேவனானவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். யோவானை குறித்து இவ்வளவு பெருமையா கர்த்தர் பேசினார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லிட்டார் அதே வார்த்தை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் நம்மள சிறியவராய் இருக்கிற நம்மளே அவனை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். சோ எல்லாருமே அவனை பார்க்கிலும் பெரியவராக ஆகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சோறு கிடைக்கிறார். தைரியப்படும். எல்லாரும் கண்களை விட்டு அவனை பார்க்கலாம். யோவான் ஸ்நானனை பார்க்கலாம், யோவான் ஸ்நானனை பார்க்கலாம் பெரியவராக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஒவ்வொரு விசுவாசியும் கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமான காரியம். நாங்கள் ஏமாத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மூலமா ஈசாக்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் பரலோகத்தின் தேவதூதன் மூலமா அறிவித்து குழந்தை கொடுத்தீர். இயேசுவானவர் பரலோகத்தின் தேவனே தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டு பிறக்கப்பட்டார். ஆனால் யோவான் ஸ்நானகனோ இந்த ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு காரியத்திற்காக மட்டுமே அவனை பிறக்க வைத்து அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி கர்த்தருடைய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் உலகத்தில் மனுஷரை பார்க்கிலும் பெரியவன் என்கிற ஒரு நிலைமை அவனுக்கு கொடுத்தது. அவனுடைய தொண்டு, அவனுடைய சேவை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உணவு, அவனுடைய உடை, அவனுடைய செயல்பாடு ரொம்ப அற்புதம். யாராலும் செய்ய முடியாத வித்தியாசமான ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு மேலாக இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் மேன்மையாக கூட இருக்க முடியும் என்று சொல்லி பரலோகத்தில் சிறியவராய் இருக்கிற யாரா இருந்தாலும் அவனை விட பெரியவராய் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டீரே.
நாங்கள் ஏமாற்றோம். உமக்குள் நாங்கள் பலப்பட கிருபை செய்யும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.